டெல்லியில் தொடங்கியது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். தமிழகத்திற்கு காவிரியில் கர்நாடகம் வழங்க வேண்டிய நீர் குறித்து ஆலோசனை. காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறப்பு குறித்து ஆலோசனைக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது கர்நாடக அரசு. வருகிற 2ஆம் தேதியன்று பெங்களூருவில் கூட்டம் நடைபெறும் என கர்நாடக மாநில அரசு அறிவிப்பு. மேகதாது அணைக்காக கர்நாடக அரசு சமர்ப்பித்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்தது மத்திய நீர்வள ஆணையம். திட்ட அறிக்கையில் கர்நாடக அரசு கொடுத்துள்ள தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாகவும் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் பட போஸ்டர்களை கிழித்து கன்னட அமைப்பினர். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு செல்ல உள்ள நிலையில் அராஜக அத்துமீறல். கடன் தள்ளுபடி, மேகதாது விவகாரம் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு விவசாயிகளை தாவேக அரசு வஞ்சிப்பதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் கர்நாடகத்திற்கு செல்லும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு நியாயம் செய்யும் என நம்புவதற்கு இடமில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் அறிக்கை. தமிழ்நாட்டின் நியாயமான குரலை உரத்து வெளிப்படுத்த உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவும் வலியுறுத்தல். கர்நாடக அரசுடனான முதலமைச்சர் விஜயின் பேச்சுவார்த்தை பின்னிருந்து ஆரம்பித்துவிடக் கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். போராடி பெற்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துமாறு பேச வேண்டும் எனவும் வீரபாண்டியன் பேட்டி. அது அமலாக்கப்பட வேண்டும். மீண்டும் இப்போ இன்னொரு பேச்சுவார்த்தையை ரிவர்ஸ்ல இருந்து துவக்கக்கூடாது. போராடி 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 நீண்ட நெடுங்கால போராட்டத்திற்கு பின் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப செய்ய வேண்டியது தீர்ப்புகளை அமலாக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை தரணும், அவ்வளவுதான். இதுல மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் அதன் மீது அவ்வளவு நம்பிக்கை ஏற்படாது. கர்நாடகாவுக்கு சென்று காவிரி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது தேவையற்றது என பாமக தலைவர் அன்புமணி கருத்து. கர்நாடக அரசின் சூழ்ச்சி வலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விழுந்துவிடக் கூடாது எனவும் எச்சரிக்கை. என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை போய் அதுவும் கர்நாடகா போய் அங்க போய் நடத்துவதில் என்ன அர்த்தம் இருக்கு? யார் முதலமைச்சர் வழி நடத்துறான்னு தெரியல. இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமா இது கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒன்று நடந்தால் இதை தவிர்க்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக ராகுல் காந்தி ஒரே ஒரு வார்த்தை பேசினாலும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக சவால். தமிழ்நாட்டுக்கு வரும் ராகுல் காந்தி மேகதாது வேண்டாம் என பேசுவாரா எனவும் மாணிக்கம் தாக்கூருக்கு அன்புமணி. ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும், என்னன்னு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும், நாங்க என்டிஏல இருந்து விலகுறோம். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்கிறாரா இல்லையா என்பதை அவரே அறிவிப்பார் என அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. கர்நாடகாவில் முதலமைச்சர் பயணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் விளக்கம். இது சென்சிட்டிவ் ப்ராப்ளம். இதுல நம்ம அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி எந்த மாநில மக்களும் காயப்படுத்த கூடாது. முதல்வர் எங்க போறாரா இல்லையாங்கிறது முதல்வரே அறிவிப்பார். நன்றி. பொங்கி பாயும் காலத்தில் வறண்டு காயும் ஒகேனக்கல். காவிரி படுகை உழவர் பெருங்குடிகளின் இதயத்தை நொறுக்கும் காட்சிகள்.
தண்ணீர் இன்றி பாலைவனம் போல தரைத்தெறியும் முக்கொம்பு மேலணை. பாசனத்திற்கு மட்டுமில்லாமல் குடிக்கும் நீருக்கும் பஞ்சம் வரும் என்பதை சொல்லாமல் சொல்லும் பருந்து பார்வை காட்சிகள். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சரை கண்டித்து ஆட்சியர் முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்க கோரியும் முழக்கம். தமிழக உரிமை இல்லை என்று துறை இணையமைச்சரை கண்டிக்கிறோம். விவசாயி நாங்கள் கண்டிக்க இழந்த விவசாயிக்கு நிவாரணத்தை வழங்கிடு. டாஸ்மாக் முறைகேட்டில் முன்பிணை கூறிய செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். குற்றச்சாட்டுக்கு முகாந்தரம் உள்ளதாகவும் காவல் இழுத்து விசாரிக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கூறி நிராகரிப்பு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்பிணை மனு தள்ளுபடியான நிலையில் செந்தில் பாலாஜி அவசர ஆலோசனை. விரைவில் கைது செய்யப்படலாம் என கூறப்படும் நிலையில் சட்ட ரீதியாக கலந்துரையாடல். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்காத சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு. செந்தில் பாலாஜியின் மனுவை நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி மோகனா அறிவிப்பு. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வழிவகுக்கும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா. மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ, विधेयक पारित हुआ। सभा की कार्यवाही कल शुक्रवार வந்தே மாதரம் மசோதாவுக்கு மக்களவையில் திமுக எம்பிக்கள் கனிமொழி, ஆர் ராசா உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு. வந்தே மாதரத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முழு வடிவ பாடல் மக்களிடையே பிரிவினையை தூண்டும் என கண்டனம். மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா. மக்களவையில் மசோதா நிறைவேறிய நிலையில் தாக்கல் செய்து விவாதத்தை தொடக்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங். டெல்லி போராட்டத்தில் மாணவர்கள் மீதான வன்முறை குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் உயர்நிலை குழு அமைக்க ராகுல் காந்தி வலியுறுத்தல். முழு அளவில் விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என கோரிக்கை. ஜந்தர் மந்தர் போராட்டக்காரர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் குறித்த விவாதம் வேண்டும். நாடாளுமன்றத்திற்கு வெளியே எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். டெல்லியில் நீட் எதிர்ப்பு போராட்டக்காரர்களை பெல்லட் குண்டுகளால் சுட்ட விவகாரம். எதற்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக பணியாற்றுங்கள், நான் இருக்கிறேன் என வீரர்களுக்கு சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குனர் ஆறுதல். திரிணாமுல் காங்கிரசிலிருந்து விலகிய 20 எம்பிக்களின் புகைப்படங்களுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் கல்யாண் பானர்ஜி எம்பி போராட்டம். 20 துரோகிகள் என எழுதப்பட்ட வாசகங்கள் இடம்பெற்றதால் கவனம் ஈர்ப்பு.
मायूस है। अच्छा, बेईमान। अच्छा, तृणमूल कांग्रेस से खड़ा हुआ, वोट लिया बीजेपी के अगेंस्ट में, अभी बीजेपी के पीछे पीछे घूमता है। बंगाल का 20 गद्दार पार्लियामेंट में मौजूद है। अच्छा, बेईमान। अच्छा, மேற்கு வங்கத்தில் அரசு பேருந்து முன்னாள் ஓட்டுநர் வீட்டில் பைகளில் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம், தங்கம் பறிமுதல். 21 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 கிலோ தங்கம், 28 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதால் போலீசார் அதிர்ச்சி. சென்னை கிண்டியில் நடைபெற்ற பிளெக்ஸ் கனெக்ட் 2026 தொழில்துறை மாநாடு. உயர்கல்வி, ஆராய்ச்சி, உலகளாவிய திறன் மையம், அதிநவீன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழ்நாட்டில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த செப் நிறுவனத்தின் திறன் மையம், ஜெர்மனியின் நாட்டெக்ஸ் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் அமைக்க ஒப்பந்தம். 1200க்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். எல் நினோ குறித்து ஆராய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைப்பு. தனியார் வானிலை கணிப்பாளர் பிரதீப் ஜான் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள குழுவை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. தமிழக பள்ளிகளில் கட்டணங்கள் வசூலிப்பதை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட கல்வியாளர்களெல்லாம் சேர்த்து இந்த ஃபீஸை கண்காணிப்பதற்காக, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்பதையும் இந்த மூலமாக தெரியும். ஓய்வு பெற்ற நீதிபதி, கல்வியாளர்களை கொண்ட குழுவை அமைக்க உள்ளதாகவும் தகவல். தாவேக் அரசின் அலட்சியத்தால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்கள் பறிபோய்விட்டதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியதற்கு அமைச்சர் அருண்ராஜ் மறுப்பு. திமுக ஆட்சியிலும் எந்த எதிர்ப்பும் இன்றி மத்திய அரசுக்கு மருத்துவ இடங்கள் சரண்டர் செய்யப்பட்டதாக விளக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதல்வர் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ முதல் முறையாக இது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் எல்லாம் ஒன்றிய தொகுப்புக்கு வழங்கப்பட்டது போல ஒரு அறிக்கையில் இருந்தது. ஆனால் என்ன உண்மை நிலவரம்னா பார்த்தீங்கன்னா 2024 119 இடங்கள், அப்புறம் 2025 145 இடங்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம மாநில அரசால் சரண்டர் செய்யப்பட்டது. அதிமுகவில் பதவி வேண்டாம் என கூறி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி எழுதிய கடிதத்தை ஏற்காத EPS. தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக துணை பொதுச் செயலர் என குறிப்பிட்டு வெளியீடு. தமிழ்நாட்டு கோவில்களில் இனி பிரசாதம், பூக்கடை, வாகன நிறுத்துமிடம், முடிக்காணிக்கை என அனைத்துக்கும் டெண்டர். நிறைய முறைகேடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய கான்ட்ராக்ட்ஸ் லைக் பாத்தீங்கன்னா பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, அதே போல பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், கோயில்களில் அந்த முடி எடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அதே போல கோயில்களுக்கு இந்த வரக்கூடிய அந்த ஆடு மாடு கோழிகளுக்கான அந்த விஷயங்கள், அந்த கான்ட்ராக்டா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீக்கேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத அரெஸ்ட் பண்றதுக்காகவும் டிரான்ஸ்பரண்டா அது நடக்கணும். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேரின் அரசு பணியாணையை ரத்து செய்யப்பட்ட வழக்கு. தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கூறி நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். இலங்கை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அசாருதீன் என்பவருடைய கோவை வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் வீடுகளிலும் ரெய்ட்.
சேலம் மாநகராட்சியில் வணிக கட்டிடங்களுக்கு வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பு வழங்கி முறைகேடு என புகார். 8056 கட்டிடங்களுக்கு வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பு வழங்கியதால் மாநகராட்சிக்கு 61 கோடியே 78 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு எனவும் குற்றச்சாட்டு. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்றவர் உயிரிழப்பு. உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள சுமார் 7 லட்சம் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் உடனடியாக கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உழவர்கள் கோரிக்கை. ராமநாதபுரம் வைகை நகரில் மனைவி மாமியாரை சரமாரியாக வெட்டி கொன்ற கணவர் கொன்ற கையோடு காவல் நிலையத்திற்கு சென்று சரண். சிவகங்கை மாவட்டம் மாத்தூரைச் சேர்ந்த சரித்திர பதிவு ரவுடி ஊர்காவலன் வெட்டி கொலை. கடந்த மார்ச் மாதம் போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டு பிணையில் இருந்தவரை கொன்று வெறிச்செயல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீடு புகுந்து மூதாட்டி கொடூர கொலை. பீரோவில் இருந்த நகைகளை திருடிக் கொண்டு மர்ம நபர்கள் 2 தப்பியோட்டம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கேரள மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மருத்துவக் கல்லூரி தாளாளர் கைது. மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்ற போது திடீரென நெஞ்சு வலிப்பதாக கூறி மருத்துவமனையில் படுத்துக் கொண்டதால் சிகிச்சை. சென்னையில் மதுபோதையில் கார் ஓட்டி சிறுவனை கொன்ற வழக்கில் தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டு சிறை. 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற வழக்கில் 10,500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு.